ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். நியூரோ பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? நியூரோ பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி நாகாலாந்து. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். நியூரோ பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்காளம். அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ULFA அமைதி ஒப்பந்தம் எந்த மாநிலத்தில் கையெழுத்தானது? ULFA அமைதி ஒப்பந்தம் எந்த மாநிலத்தில் கையெழுத்தானது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி நாகாலாந்து, ஆப்ஷன் சி மணிப்பூர், ஆப்ஷன் டி அசாம். ULFA அமைதி ஒப்பந்தம் எந்த மாநிலத்தில் கையெழுத்தானது? கேள்விக்கான சரியான பதில் அசாம். அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. இந்தியாவின் சுதந்திரமான அல்லது தடையற்ற போக்குவரத்து அமைதி முறை எந்த நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இந்தியாவின் சுதந்திரமான அல்லது தடையற்ற போக்குவரத்து அனுமதி முறை எந்த நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி திபெத், ஆப்ஷன் சி மியான்மர், ஆப்ஷன் டி வங்காளதேசம். இந்தியாவின் சுதந்திரமான அல்லது தடையற்ற போக்குவரத்து அனுமதி முறை எந்த நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மியான்மர். அடுத்த கேள்வி இன்னைக்கான 4வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளியியல் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளியியல் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1952, ஆப்ஷன் சி 1945, ஆப்ஷன் டி 1942. ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளியியல் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான பதில் 1947. அடுத்ததான் இன்னைக்கான 5வது கேள்வி. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 5வது கேள்வி. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எது? ஆப்ஷன் ஏ யஷ்வந்த் சாகர், ஆப்ஷன் பி சிர்பூர் சதுப்பு நிலம், ஆப்ஷன் டி உதய்பூர், ஆப்ஷன் டி போஜ் ஈரநிலம். இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எது? கேள்விக்கான சரியான பதில் உதய்பூர். அடுத்த கேள்வி இன்னைக்கான 6வது கேள்வி. தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ காசம்பட்டி, ஆப்ஷன் பி சூரியனப்பள்ளி, ஆப்ஷன் சி அரிட்டிப்பட்டி, ஆப்ஷன் டி இடையப்பட்டி. தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? கேள்விக்கான சரியான பதில் அரிட்டாப்பட்டி. அடுத்த கேள்வி இன்னைக்கான 7வது கேள்வி. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி சீனா.
யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி. குதிரை ஏற்ற விளையாட்டுகளில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை யார்? குதிரை ஏற்ற விளையாட்டுகளில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை யார்? சுவிதா கன்ஸ்வால், பர்பதி பருவா, திவ்ய கிருத்தி சிங், தீபா பண்டாரே. குதிரை ஏற்ற விளையாட்டுகளில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை யார்? கேள்விக்கான சரியான பதில் திவ்ய கிருத்தி சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching our videos.